வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகாரம் செலுத்துற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, அந்த அதிகாரத்தையே கோபுரத்தினுடைய உச்சியா நினைச்சு கர்வப்படாதீங்க. ஏன்னா, இந்த அதிகாரம் அப்படிங்கிறது கோபுரத்தினுடைய உச்சிலாம் கிடையாது. அது ஒரு ராட்டின மாதிரி. இப்ப வேணா நம்ம மேல இருக்கலாம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு கண் மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நாம கீழே வந்துருவோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ என்னைக்குமே அதிகாரத்தினால கிடைக்கக்கூடிய உயர்வு அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு அடங்கி போறாங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்கும். ஒன்று, அவங்களால ஏதாவது ஆதாயம் இருக்கும். இன்னொன்று, அவங்க மேல பயம் இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மரியாதையோ இல்ல ஏதோ ஒரு உரிமையா இருக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் இதை எதிர்பார்க்காதீங்க. கடைசியில நீங்க ஏமாற்றத்தை தான் அடைவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க பார்வை இல்லாதவனுடைய பார்வையில அசிங்கம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. கேட்க முடியாதவனுடைய காதுகள் வழியா நாம அவதூறுகளை என்னைக்குமே பரப்ப முடியாது. வாய் பேச முடியாதவனுடைய உலகம் என்னைக்குமே அமைதியா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நடக்க முடியாதவன் அசைவே இல்லாம என்னைக்குமே கிடப்பான் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா இது எல்லாம் நமக்கு சரியா இருந்தே நாமளே சில நேரத்துல சரியா எதையுமே செய்யறது கிடையாது. அப்போ இவங்கெல்லாம் எப்படி கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்னைக்குமே மற்றவங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறோம். இன்னும் ஒரு சில நேரத்துல வேதனை தரும் அப்படின்னு தெரிஞ்சு அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறோம், கேவலப்படுத்துறோம். எல்லாமே அவங்களுக்குன்னு வரும்போது தான் உணர முடியும். ஒரு சிலர் அப்ப கூட உணர்றதே கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு மனசு வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே கத்தியில குத்துற மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்க சில பேரு பேசிய வார்த்தைகளால நீங்க அவமானப்பட்டு நிற்கும் போதுதான் உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசாத வார்த்தைகள் தான் உங்களுடைய மானத்தை காப்பாத்துச்சு அப்படின்னு. ஒரு சில நேரத்துல நம்ம பேசின வார்த்தைகளை வச்சு நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவாங்க. நம்ம தெரியாம பேசிருப்போம். அந்த வார்த்தையை வச்சு நம்மள கடைசி வரைக்கும் குத்தி குத்தி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை சரியா பயன்படுத்துங்க. நீங்க மனசுல நினைக்கிற எல்லாத்தையுமே எல்லார்கிட்டையுமே அவ்வளவு சீக்கிரமா எளிமையா பேசிட முடியாது, பேசவும் கூடாது. ஏன்னா நீங்க காயப்படாம அப்படி இருக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களை காயப்படுத்தாத வார்த்தைகளால பேசுங்க. அப்பதான் உங்களை திருப்பி அவங்க காயப்படுத்தாத இருப்பாங்க. உங்களுடைய வாயில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்க தான் பொறுப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்க வார்த்தைகள் யார் மனசையும் காயப்படுத்தாம தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் நீங்க கொட்டின வார்த்தைகளை மறுபடியும் கோர்த்து அள்ள முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தேடி தேடி அலைஞ்சாலும் திட்டின வார்த்தைகளை எதை செஞ்சும் மறுபடியும் வாங்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அன்பானவங்களை விட்டு தயவு செஞ்சு ரொம்ப தூரம் போயிடாதீங்க. ஏன்னா நீங்க திரும்பி வரும்போது உங்களுக்கு வழிகள் இருக்கும். அந்த இடத்துல நீங்க திரும்பி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வழி இருக்கும், வசதி இருக்கும். ஆனா வாழ்க்கை மட்டும் அதே மாதிரி இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பழகிய முதல் நாள் எப்படி ஒருத்தவங்க கிட்ட நீங்க பழகிறீங்களோ, அவங்க கிட்ட பேசுறீங்களோ, அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருங்க. அப்படி ஒருவேளை உங்களால இருக்க முடியல அப்படின்னா அவங்க கிட்ட பழக்கமே வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில தேவைக்கேற்ற மாதிரி மாறக்கூடிய மனசு, அந்த கேரக்டர் வேணா உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அதை ஏத்துக்கக்கூடிய திடம் எல்லாருக்கிட்டையும் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால கடைசி வரைக்கும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியும் அப்படின்னா அவங்க கிட்ட பேசுங்க, பழகுங்க. அப்படி முடியாது, கொஞ்ச நாள் பேசிட்டு நான் பாய் சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த உறவை கண்டினியூ பண்ணாதீங்க, அவங்க கிட்ட பழகாதீங்க. அது கடைசியில கஷ்டத்துல தான் கொண்டு வந்து முடியும். இங்க உங்க மனசே நீங்க விரும்பினபடி இல்லாதப்போ அடுத்தவங்க நாம நினைச்ச மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சு வருத்தப்படுறது எந்த விதத்துல நியாயம்? யோசிச்சு பாருங்க. ஸோ அடுத்தவங்க நாம சொன்ன மாதிரி எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, நாம நினைச்ச மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு என்னைக்குமே உங்க மனசுல நினைக்காதீங்க. அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். இங்க விழுந்தா நம்மளை தூக்கி விட யாருமே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் வாழ்க்கையில எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் சரியான அடியா
கவனத்தோட எடுத்து வைப்பாங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களை தூக்கி விடுறதுக்குலாம் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. யாருக்கும் யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க விழுந்தீங்கன்னா மறுபடியும் நீங்க தான் எழுந்து ஓடணும். அதனால ஒவ்வொரு அடியையும் கவனமா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் உங்க கையில தான். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.